ஆமென். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்து வேதத்திலிருந்து சத்தியங்களை கற்றுக்கொள்ளும்படி தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். இதுதான் சத்தியம், இதுதான் கிறிஸ்துவத்தினுடைய ஒரு அடிப்படையான காரியம். இதை சுற்றி தான் கிறிஸ்துவம் வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறார், இந்த உலகம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கிறத நம்மளால் கவனிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி வார்த்தையை பேசும்படி தேவன் உதவி செய்கிறதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்காகவும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தியானிக்க போகிற காரியம் மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 31 35 வரைக்கும். மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 31 முதல் 35 வரைக்கும். இந்த இடத்துல இயேசுடைய தாயாரும் அவருடைய சகோதரர்களும் இயேசுவை பார்க்க வர்றாங்க. அப்போ வந்து ஒரே கூட்டமாக இருக்குது. இயேசு வந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்போ ஒரு ஆளை அனுப்பி இயேசுவை கூப்பிட சொல்கிறாங்க. அந்த நபர் வந்து சொல்கிறாரு, உங்கள் தாயும் உங்கள் சகோதரர்களும் வெளியே உங்களுக்காக காத்துட்ருக்காங்க, உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னப்போ இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறாரு, என்னுடைய தாய் யார், என்னுடைய சகோதரர்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சுற்றி இருக்கிற ஜனங்களை அமர்ந்திருக்கிற ஜனங்களை பார்த்து அவர் சொல்கிறாரு, இவங்க தான், இந்த ஜனங்க தான் என்னுடைய தாயாரும் என்னுடைய சகோதரருமா இருக்கிறாங்க. தேவனுடைய விருப்பத்தின்படி யார் செய்கிறாங்களோ, யார் நடந்து கொள்கிறாங்களோ அவங்க தான் எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரியுமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த இடத்துல இரத்த சம்பந்தமான உறவுகளை விட கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கிறவங்க தான் எனக்கு முக்கியம். அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் முக்கியமானவங்க அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறார். அப்போ இவர் வந்து இயேசு வந்து தாய்க்கு மரியாதை கொடுக்கலையா, தாயை கனப்படுத்தலையா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. சிலுவையில் இயேசு தொங்கிட்டு இருக்கும்போதே தன்னுடைய சீஷனை பார்த்து இயேசு சொல்கிறாரு, என்னுடைய தாயை நீ கவனிச்சுக்கோ அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக அதோ உன் தாய் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மரித்து போகிற நிலையில் கூட அவருடைய தாயை குறித்து கரிசனை உள்ளவராக இருந்தார். அதனால் தாயை வந்து அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க வெறுக்கிறாங்க அப்படி இல்லை. கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவங்களுக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதுதான் முக்கியம் அப்படின்னு தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய இருதயத்தை இயேசு கிறிஸ்து வந்து வெளிப்படுத்துகிறார். உலக பிரகாரமான இரத்த சம்பந்தமான உறவுகள் விட தேவனுடைய சித்தத்தை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் முக்கியம், அவங்க தான் தேவையானவங்க அப்படின்னு வந்து ஆண்டவர் சொல்கிறாரு. இதை வந்து ஒரு விதத்தில் பார்க்கும்போது அவருடைய சித்தத்தை நான் ஏன் செய்யணும், அவருடைய விருப்பத்தை நான் ஏன் செய்யணும், இது வந்து ஒரு மாதிரி சுயநலமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ரட்சிக்கப்படாதவங்க அல்லது ரட்சிக்கப்பட்டு புதுசாக இருக்கிறவங்க ஒரு வேளை நினைக்கலாம், நான் ஏன் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறத நினைக்கலாம். இப்போது சின்ன வயசில் நம்ம இருக்கும்போது நமக்கு நிறைய கனவுகள் இருந்திருக்கும். நான் வந்து குழந்தைகளை ஒரு வேளை நம்ம கேட்போம் அப்படின்னா, டாக்டர் ஆவேன், இன்ஜினியர் ஆவேன் அப்படின்னு நிறைய வந்து சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய விருப்பத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவது என்பது ஆண்டவர் என்ன நோக்கத்திற்காக நம்மளை உருவாக்கி இருக்கிறாரோ, என்ன தரிசனத்துக்காக நம்ம உருவாக்கி இருக்கிறாரோ அதற்கு தேவையான தாளந்துகளை, அதாவது டேலண்ட்டுகளை கொடுத்துருக்கிறாரு, கிருபைகளை கொடுத்துருக்கிறாரு, அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு. என்ன நோக்கத்திற்காக கர்த்தர் உருவாக்கினாரோ அதை செய்வது தான் நமக்கு சிறந்ததாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் நம்ம நினைக்கும் போது ஏதோ ஆண்டோட சித்தத்தை நிறைவேற்றினா போதும், என் வாழ்க்கையில் என்னுடைய தரிசனம் நிறைவேறலைன்னா பரவாயில்ல, ஆண்டோட சித்தத்தை நிறைவேற்றினா போதும் அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ளே நம்ம அறியாமையே நம்ம போட்டிருக்கிற பிளான் தான் பெருசு, ஆண்டோட சித்தம் வந்து ரொம்ப குறைவானது தான், ஆனால் ஏதோ வேறு வழி இல்லை, அவர் மேலே அன்பு வச்சிருக்கிறனால அவருடைய திட்டத்தை நிறைவேற்றினா போதும், இது வந்து ஏதோ பெருசாக ஆண்டவருக்கு நம்ம வந்து செய்கிற தியாகம் மாதிரி தெரியலாம். ஆனால் உண்மை அது இல்லை. ஒரு குழந்தைக்கு
தன்னுடைய குடும்பத்தை எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி தெரியறத விட அவங்க அப்பா அம்மாவுக்கு குடும்பத்தை நடத்துறதுக்கு எப்படி அப்படின்னு ரொம்ப தெளிவாக தெரியும், ரொம்ப நல்லா தெரியும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கை குறித்து திட்டம் வந்து நமக்கு இருக்கிறத விட ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கை குறித்து இருக்கிற திட்டம் வந்து சிறந்தது. அதனால் நம்முடைய திட்டத்தையும் ஆண்டுடைய திட்டத்தையும் கம்பேர் பண்ணவே முடியாது. ஒரு குழந்தைக்கு ஒரு வாழ்க்கையை பற்றி, குடும்பத்தை பற்றி, உலகத்தை பற்றி என்ன தெரியும், அதை போல தான் நம்முடைய அறிவு. ஆனால் ஆண்டவருக்கு அவர் சகலவற்றையும் அறிந்தவர், அவருக்கு எல்லாமே தெரியும். நம்மை பற்றி தெரியும், நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களை பற்றி, சூழ்நிலை பற்றி எல்லாமே தெரியும். அப்போ அப்படி இருக்கும்போது நான் என்னுடைய வாழ்க்கை குறித்து வைத்திருக்கிற திட்டம் வந்து ரொம்ப குறைந்த பார்வை உள்ளது. நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, அடுத்த வருஷம் என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. அப்போ எனக்குள்ளே இருக்கிற ஆசைகள், கனவுகள், விருப்பங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு குறுகிய வட்டத்தில் தான் இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய திட்டங்கள் வந்து பெருசாக தெரியலாம், நம்முடைய ஆசைகள் பெருசாக தெரியலாம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் அடுத்த 10 வருஷம் கழித்து எப்படி இருக்கும் சூழ்நிலை அப்படின்னு கூட ஆண்டவருக்கு தெரியும். அப்போ ஆண்டுடைய திட்டத்தை நிறைவேற்றுவது அப்படிங்கிறது அதுதான் சிறந்தது, அதுதான் சரியானது. நம்மை குறித்த தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவது தான் சரியானது. அது வந்து எந்த விதத்திலையும் நம்ம வைத்திருக்கிற திட்டத்தை விட குறைந்து போகவே முடியாது. அது 1000 மடங்கு சிறந்தது. ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் வந்து சிறந்தது. அதனால நம்ம ஏதோ ஆண்டவருக்கு விட்டு கொடுக்குற மாதிரி என்னுடைய ஆசைகளை விட்டு தர்றேன், என்னுடைய கனவுகளை ஆண்டவருக்காக விட்டு தர்றேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, நம்ம அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏதோ ஆண்டவருக்கு பெருசாக தியாகம் பண்ணுற மாதிரி நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை செய்கிறோம் அப்படின்னா, ஆண்டுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா அது நமக்கு தான் நல்லது, நமக்கு தான் நல்லது. நம்முடைய வாழ்க்கைக்கு அதுதான் நல்லது, அதுதான் சரியானது, அதுதான் தேவையானது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கென்று வைத்திருக்கிற திட்டம் தான் சிறப்பானது, சிறந்த திட்டம். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை விட, நம்முடைய பெற்றோர், நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை விட ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற திட்டம் தான் சரியானது. அதை செஞ்சு முடிச்சுட்டாலே போதும், வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெற்றதுக்கான ஒரு அடையாளம். ஆண்டுடைய சித்தத்தை செய்வது தான் உண்மையான ஒரு வெற்றி. ஒருவேளை நமக்கு தெரிந்த நபர்களோ, சொந்தக்காரங்களோ ஏதோ ஒரு நல்ல கம்பெனியில், ஒரு நல்ல இடத்துல நமக்காக ஒரு திட்டத்தை வந்து, நமக்காக ஒரு வேலையை வந்து ஏற்படுத்தி கொடுத்து, இதுதான் உனக்கு சிறந்தது, ஒரு படிப்பை ஏற்படுத்தி கொடுத்து இதுதான் உனக்கு சிறந்தது அப்படின்னு நிறைய அவங்க கன்வின்ஸ் ஆகிருக்கலாம், அல்லது நம்மளையும் கன்வின்ஸ் பண்ண வச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவது தான் சிறந்தது. அதாவது நம்ம எப்படி பேசுவோன்னு ஆண்டவருக்கு தெரியும், நமக்கு எப்படிப்பட்ட ஞானம் இருக்குதுன்னு நமக்கு ஆண்டவருக்கு தெரியும், எந்த சப்ஜெக்ட் நமக்கு நல்லா வரும்னு ஆண்டவருக்கு தெரியும், நம்மை குறித்து எல்லாமே தெரிஞ்சு நம்ம எப்படி முடிவுகள் எடுப்போம்னு ஆண்டவருக்கு தெரியும். எல்லாமே தெரிஞ்ச ஆண்டவர் எனக்காக ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறார் அப்படின்னா அது எனக்கு கஷ்டமாகவே இருக்காது, அது எனக்கு ஈஸியாக இருக்கும், அது நான் செயல்படுத்துவதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு நான் ஆண்டவர் வைத்திருக்கிற வழியில் நான் போகிறது என்னை வந்து ஒரு சிறந்தவனாக மாற்றும். அதனால நம்ம எந்த விதத்துலேயும் ஆண்டுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அது வந்து ஒரு கட்டாயத்தின் பேரில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஆண்டவர் வந்து அப்படி நடத்துகிறாரு. எப்படி வந்து ஒரு குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கும், ஆனால் பெற்றோர்கள் வந்து கட்டாயப்படுத்தி அவங்க அழுதாலும் பரவாயில்ல, அடம் பிடிச்சாலும் பரவாயில்ல, அவங்க ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க. அது மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ஒரு மாதிரி அன்பு கட்டளையாக ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும், அவருடைய விருப்பத்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றணும், அதுதான் சிறந்தது, அதுதான் தேவையானது அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து உணர்த்துறாரு. ஒரு சில நேரங்களில் அவருடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு வேதத்தில் நம்ம பார்க்கும்போது யோனா அப்படிங்கிற ஒரு மனிதரை நம்ம பார்க்குறோம். தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக யோனா வந்து போயிட்டுருக்கும்போது கட்டாயப்படுத்தி இயேசு கிறிஸ்து ஆண்டவர் வந்து அந்த யோனாவை அவருடைய திட்டத்துக்கு கொண்டு வர்றாரு.
ஏன் ஆண்டவர் வந்து இந்த இடத்துல கட்டாயப்படுத்துகிறாரு? யோனாவுடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு யோனாவுக்கு பிரியம் இல்லை அப்படின்னா விட்டுற வேண்டியதானே? ஏன் யோனாவை ஆண்டவர் கட்டாயப்படுத்துகிறாரு அப்படின்னு பார்த்தா யோனாவுக்காக அல்ல. யோனா வந்து அதில் பிரியப்படுறாரோ இல்லையோ, அதை விரும்புகிறாரோ இல்லையோ, அதை செய்யணும்னு நினைக்கிறாரோ இல்லையோ, ஆண்டுடைய திட்டத்தில் நிற்கணும்னு நினைக்கிறாரோ இல்லையோ, அது யோனாவை சார்ந்தது அல்ல அவருடைய திட்டம். யோனா வந்து சரியாக இருந்தார்னா, தேவனுடைய திட்டத்தில் இருந்தாங்கன்னா ஒரு பெரிய தேசமே காப்பாற்றப்படும். அப்போ நம்முடைய திட்டத்தில் ஒருவேளை நம்மை சுற்றி ஜனங்கள் நிறைய பேர் சந்திக்கப்பட வேண்டிய காரணம் இருந்தால், நம்மளை கொண்டு அநேகரை சந்திக்கணுங்கிற ஒரு காரணம் இருந்தால், ஆண்டவர் ஒரு சில நேரங்களில் அந்த யோனாவை போல கழுத்தை பிடிச்சி கொண்டு வருவார். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் அப்படின்னா அதை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். நம்ம கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற பாதையில் போகிறதற்கு யோனாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு தரிசனம் எனக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் இருந்தார். ஆண்டவர் ஒரு எழுப்புதலை, ஒரு தேசத்தையே ஆசீர்வதிக்க போகிறாரு, மனம் திரும்புதலை நடத்த போகிறாரு அப்படின்னு யோனாட்ட சொல்லும்போது யோனா அவனுடைய மனநிலைமை வந்து எனக்கு அது தேவையே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு ஊழி எனக்கு தேவையே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் எனக்கு தேவையே இல்லை, எனக்கு பிடிக்காத ஒரு ஊழி எனக்கு தேவையில்லை அப்படின்னு யோனா நினச்சாரு. ஆனால் யோனாவுடைய மனம் மாற்றத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய தேசத்தை ஆண்டவர் பாதுகாக்கிறார். அப்படி பாதுகாத்ததுக்கப்புறம் ஆண்டவர் அந்த ஜனங்களை பற்றி சொல்லும்போது அவங்க கிழக்குக்கும் மேற்குக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க. என்ன ஒரு வார்த்தை பாருங்கள்! எவ்வளோ பாவம் செஞ்சு அழிக்கணும்னு கோபத்தோடு இருந்தார் ஆண்டவர். ஆனால் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, அவங்களுக்கு தெரியாது, அவங்க குழந்தைங்க, அவங்களுக்கு வசனத்தை சொல்லி என்னுடைய வார்த்தையை சொல்லி மனம் திரும்புகிறத நடத்துவதற்காக தான் யோனாவை ஆண்டவர் அனுப்புனார். ஆனால் யோனாவுக்கு கடைசியில் அதுவும் பிடிக்கல. ஏன் ஆண்டவர் அவங்கள காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற திட்டம் வந்து மற்ற ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் பட்சத்தில் ஆண்டவர் நம்மளை வந்து ஒரு மாதிரி கட்டாயப்படுத்தி வேறு வழி இல்லாமல் கழுத்தை பிடிச்சி அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் நம்மளை வழிநடத்துகிற மாதிரி சூழ்நிலைகள் வரலாம். கர்த்தர் நல்லவர். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் எதை செய்தாலும் அது தீமைக்கானதே அல்ல. அது வந்து செகண்ட் பெஸ்ட்டே கிடையாது, செகண்ட் ஹேண்ட் பிளானே கிடையாது. அதுதான் சிறந்தது. ஒருவேளை நம்ம வந்து யோசிக்கிறதற்கு ஒருவேளை ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். இது எப்படி ஆண்டவருடைய திட்டத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்கிறது, ஆண்டவருடைய விருப்பத்தை நம்ம எப்படி செயல்படுத்த முடியும் என் வாழ்க்கையில், இப்போ நான் நல்லா இருக்கிற வாழ்க்கையை விட்டுட்டு அந்த கஷ்டமான பாதையில் நான் எப்படி போக முடியும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிக்கலாம். ஆனால் உண்மை என்னென்னா ஆண்டவர் வைத்திருக்கிறது தான் சிறந்த திட்டம். ஆண்டவர் கிருபையில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், கேரளாவில் நம்ம இருக்கும்போது சொந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு இந்த ஊருக்கு வரணுங்கிறது ஆண்டவருடைய திட்டம். அதை செய்யும்போது யாருமே அந்த இடத்த உற்சாகப்படுத்துறதுக்கு இல்லை, நம்முடைய தரிசனத்தை புரிந்து பரவாயில்ல நல்லா பிளான் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தட்டி கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் இத்தனை வருடங்கள் கழித்து பார்க்கும்போது நல்ல ஒரு பிளானை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, சிறந்த பிளானை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்க்கறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அந்த கேரளாவில் நான் இருக்கும்போது சொந்த வீடு, சொந்த இடம், சொந்த தோட்டம் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஒரு பைக்கு வந்து புதுசாக வாங்கினதே இல்லை, எல்லாம் செகண்ட்ஸ் பைக்கு தான் வாங்கிட்டு இருப்போம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் முதலாக வந்து ஒரு புது பைக்கை வந்து வாங்குறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அங்கே நாங்கள் எதையெல்லாம் ஆண்டவருக்காக இழந்தோமோ அதை விட அதிக வேல்யூவோட ஆண்டவர் வந்து இப்போ திரும்ப கொடுத்துருக்குறார். இப்போ பொருளாதாரம் வந்து ரெண்டாவது, ஆனால் ஆண்டுடைய திட்டம் அங்கே இருக்கிறத விட இங்கே வந்து அதிக ஜனங்களுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரம்லாம் ஆண்டவர் மாற்றிருக்கிறார். இன்றைக்கி அந்த இடங்களில் வந்து நிறைய சபைகள் இருக்குது, ஆனால் சபைகளில் வளர்ச்சி இல்லை, சபையில் ஒற்றுமை இல்லை. ஒவ்வொரு சபையிலேருந்து ஆத்துமாக்களை பிடுங்கிறது தான் அங்கே பெரிய ஊழியமாக இருக்குது. இது வந்து தவறாக சொல்லலை, அங்கே இருக்கிற சூழ்நிலை. நிறைய பேர் ஆண்டவர் வெளியே போகணும்னு ஒரு வேளை அனுப்பியிருக்கலாம், ஆனால் வெளியே போகிறதுக்கு இடம் கொடுக்காம நிறைய ஊழியக்காரங்க உள்ளூருக்குள்ளேயே இருக்கிறதுனால ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியறதில்ல, ஒரு பெரிய எழுப்புதலை பார்க்க முடியறதில்ல. இன்றைக்கி அங்கேருந்து ஆண்டவர் இங்கே கொண்டு வரும்போது ஒரு மாதிரி வேதனையாக இருந்திருக்கலாம், கேள்விக்குறியோடு இருந்திருக்கலாம், அடுத்தது என்னங்கிற ஒரு பயம் இருக்கலாம், இங்கே நமக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை, உதவிக்கு யாரும் இல்லை. ஆனால் ஆண்டோடைய திட்டம், ஆண்டோடைய
அவருடைய சித்தம், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றினதுனால இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய மகிமையை பார்க்கும்படி தேவன் உதவி செய்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, இவ்வளோ பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்துட்டு நம்முடைய பார்வையில் இது ஒரு அஸ்திபாரம், இதுக்கு மேலே தான் ஆண்டவர் ஊழியத்தை கட்டப்போகிறாருங்கிற ஒரு தெளிவையும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆண்டவருடைய திட்டம் எனக்காக ஆண்டவர் போடுற திட்டம் இல்லை, அவருடைய திட்டத்தில் என்ன ஒரு பங்காக வச்சிருக்கிறார். அதுதான் உண்மை. பாருங்கள், நம்ம இந்த உலகத்தில் பிறக்கும்போது இந்த உலகத்தில் எப்படி ஒருத்தர் பிறந்துட்டாங்களே, இவங்களுக்கு அவசர அவசரமாக ஒரு திட்டத்தை போடுவோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் திட்டம் போடலை. ஆண்டவருடைய திட்டம் ஆயிரம் வருடங்களாக அவருடைய திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தில் ஒரு சின்ன பகுதியை ஆண்டவர் நம்ம கொடுக்குறாரு. அதனால் இது என்னுடைய ஊழியம், என்னுடைய வேலை, என்னுடைய காரியம்னு சொல்லி சொந்தம் கொண்டாட முடியாது. அவருடைய திட்டம் அவருது. திட்டத்தை போட்டவர் அவர், அதை ஆரம்பித்தவர் அவர், அதை நடத்தி கொண்டிருக்கிறவர் அவர். எனக்கு முன்னாடி யார் இருந்திருக்கணும்னு முடிவு பண்ணவர் அவர், எனக்கு அப்புறம் யார் வரணும்னு முடிவு பண்ணுறவரும் அவர் தான். எனக்கு ஒரு சின்ன பகுதியை கொடுத்துருக்கிறாரு, இதில் நான் சிறப்பாக செய்யணும், அவ்வளோதான் என்னுடைய நோக்கமே ஒழிய இதை நான் ஆரம்பித்தேன், நான் நடத்துகிறேன், நான் கொண்டு போயிட்டுருக்கிறேன்னு சொல்லி பெருமைப்படுறதற்கு ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் கொடுத்தவர் அவர், என்னை நடத்துகிறவர் அவர், அவருக்கு தான் மகிமையை செலுத்தணும். இப்போ தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம், இதை நம்ம செய்கிறது எப்படிப்பட்ட ஒரு பார்வையில் இருக்கும் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான ஒரு பார்வையில் இருக்கும். ஒருவேளை உலக பிரகாரமான பார்வையில் அது ஒரு முட்டாள்தனமாக தெரியலாம். என்ன இதெல்லாம் ஒரு திட்டமா, இது தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது, இதெல்லாம் ஒரு வேலையா, இதுக்காக நம்ம பிறந்திருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை நம்மளோட கையில் இருக்குது, நம்முடைய விருப்பத்தை, நம்முடைய ஆசையை நிறைவேற்றலாம், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி உலக பிரகாரமான பார்வை சொல்லலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தின் பார்வையில் அவருடைய திட்டம்தான் பெருசு. அதாவது இந்த உலக பிரகாரமாக தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மதிப்பு இல்லாமல் இருக்கலாம், ஒரு முன்னேற்றம் இல்லாத மாதிரி இருக்கலாம், இல்லை ஒரு அந்தஸ்து இல்லாத மாதிரி இருக்கலாம், இல்லை பெரிய ஒரு அங்கீகாரம் இல்லாத மாதிரி இருக்கலாம். உலக பிரகாரமாக நம்ம அமெரிக்கா வேலைக்கு போகிறோம் அப்படின்னா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. என் பிள்ளை, என் குழந்தைங்க, என் ஃபேமிலி அமெரிக்கா போகுது அப்படின்னு ஊழியத்துக்கே போனாலும் அமெரிக்கா போனால் அது ஒரு பெரிய ஊழியமாக பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு வட இந்தியாவில் ஒரு கிராமத்தில் ஆண்டவர் கொடுக்குறாரு அப்படின்னா அவன் ஏதோ பெருசாக இழந்து போன மாதிரி நம்மளை பார்ப்பாங்க. பாவம், எப்படி இருந்தவங்க நல்லா இருந்தாங்க, இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறாங்க, வேறு வழி இல்லை, பிழைக்க தெரியாத ஆளுங்க அப்படின்னு பார்ப்பாங்க. இதுதான் உலகத்தினுடைய பார்வை. ஆனால் ஆண்டுடைய பார்வை தேவனுடைய ராஜ்யத்தின் பார்வை. அவங்க எங்கே போனாலும் என்ன வேலை செய்ய போகிறாங்க, தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட போகிறாங்க, கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்ற போகிறாங்க அப்படின்னா அதுதான் பெருசு ஆண்டுடைய பார்வையில். நம்ம அமெரிக்கா போய் சும்மா இருக்கிறத விட வட இந்தியா போய் ஒரு 10 பேர்த்த சம்பாதிக்கிறது நாம் தேவனுடைய திட்டம் அப்படின்னா அதை செய்தாலே பரலோகம் சந்தோஷப்படும். பரலோகம் நம்மை குறித்து ஒரு கொண்டாட்டத்தை பார்க்கும், கொண்டாட்டத்தை பெற்றுக்கொள்ளும். கர்த்தர் தாமே நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற ஒரு பாத்திரங்களா, அப்படிப்பட்ட ஒரு பார்வை உள்ள ஒரு ஜனங்களா கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் மாற்றுவாராங்க. நாமே கர்த்தருடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய விரும்புகிற காரியங்கள் எல்லாம் சரியானது, அதுதான் நல்லது, அதுதான் தேவையானது. ஒருவேளை அப்போது நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் வருடங்கள் கழிந்த பிறகு நம்ம பார்க்கும்போது கர்த்தர் எனக்கு உண்மையாகவே நன்மை செய்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கத்தக்கதாக நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை, அற்புதத்தை கர்த்தர் செய்வார். கர்த்தர் உண்மையுள்ளவர், அவர் கைவிட மாட்டார், அவர் நல்ல தெய்வம்.